வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி முட்டைகோஸ் வச்சு 65 செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான்வெஜ் எடுக்காத நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ நம்ம முட்டைகோஸ் வச்சு 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முட்டைகோஸை வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னிங்கன்னா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோள மாவு இல்லாட்டினாலும் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்தபடி கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன கேபேஜில் பாதி எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லாட்டினா சாதாரண சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எலும்புச்சம்பழம் சாறு எடுத்துகிட்டு இதில் பிழிஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. ஒவ்வொரு கோஸில் நிறையா தண்ணி இருக்கும், ஒவ்வொரு கோஸில் லைட்டாக தண்ணி இருக்கும். தேவைப்பட்ட தண்ணி வந்து தெளிச்சிக்கலாங்க. தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோஸுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க. டைம் இருந்ததுன்னா அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறிடுங்க. கோஸில் இந்த மிளகு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாங்க. அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கோஸை வந்து இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் சும்மா சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்து போடுறேங்க. நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம், இல்லாட்டினா உதிரியாக போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாங்க. கட்டமாக வேணுன்னா கூட கட்டமாக போட்டுக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். நல்ல ஒரு பிடி அவரை நல்லா அழுத்திட்டு இதை போட்டிங்கனாலே போதும். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகி போய்டும், உள்ளே வேகாது. கோஸ் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி அதிகம் சேர்க்காததுனால ஆயிலெலாம் பிடிக்காதுங்க. இப்போ எப்படி சிக்கன் 65 செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ மீதம் இருக்கிறது எல்லாமே போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு
நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கோஸில் செய்கிறனால கோஸ் ஸ்மெல் வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கோஸ் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு கலர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. விருப்பப்பட்டிங்கன்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் 65ல் போட்டிருக்கனால அதில் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் எந்த கலரும் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே வந்து சாஃப்டாக, வெளியில் வந்து கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட வெங்காயம் கூட கட் பண்ணி இப்படி செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சாம்பார் இல்லாட்டினா ரசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.